ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனாலதான் அவ்வாறு வாழ்ந்து காட்டினார்கள். எல்லாமே ரெடி சகோதரர்களே. சொர்க்கத்துல ஷாப்பிங் போறது இல்ல, சொர்க்கத்துல ஒரே ஒரு ஷாப்பிங் மால் இருக்குது. வெள்ளிக்கிழமை மாத்திரம் ஷாப்பிங் போறது எதுக்கு தெரியுமா? ஷாப்பிங் போறதே அழக கூட்டுறதுக்கு. ஷாப்பிங் போய்கொண்டிருக்கும் போது ஒரு காத்தடிக்கும் சொர்க்கத்திலே, அந்த காத்தோடு அழகு கூடும். கணவனுடைய அழகும் கூடும், மனைவியுடைய அழகும் கூடும். வீட்டுக்குள்ள போனதோட மனைவி சொல்லுவாள், அழகு கூடி இருக்குதே. கணவன் சொல்லுவார் மனைவியை பார்த்து, உங்களோட அழகும் கூடி இருக்குதே. மார்க்கெட் போறதே ஃபேஷியல் பண்றதுக்கு தான் சொர்க்கத்துல மார்க்கெட். அழகை கூட்டுவதற்கு தான் வெள்ளிக்கிழமை மார்க்கெட். வேறொன்றுமல்ல, முழுதும் வைக்கப்பட்டிருக்கும் சகோதரர்களே. وَأَكْوَابٌ مَوْضُوعَةٌ وَنَمَارِقُ مَصْفُوفَةٌ. அல்லாஹ் சொல்கிறான், وَنَمَارِقُ مَصْفُوفَةٌ. நமாரிக் என்றால் தலையணைகள் எல்லாம் அணிவகுப்பாக வைக்கப்பட்டிருக்கு. என்ன இவ்வளோ பெரிய பங்களாவுக்குள்ள எத்தனை தலையணை? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பங்களா. இங்க இருக்கிற மாதிரி வாப்பா உம்மா பிள்ளைகள் எல்லாம் ஒரு வீட்டுக்குள் அல்ல. தலையணைகள் எல்லாம் அவ்வாறே அணி அணியாக அடுக்கப்பட்டிருக்கும். கடைசி 8வது இன்பம், காப்பட், விலை உயர்ந்த காப்பட், பச்சை நிறை காப்பட். அழகான பச்சை நிறை காப்பட்டுகள் விரிக்கப்பட்டிருக்கு. அதற்குத்தான் உலகத்தில் கொஞ்சம் தியாகங்கள் சகோதரர்களே, மனித சமூகத்தினர்களே. இது முழு உலகத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி. அது யாராக இருக்கலாம்? கருப்பர், வெள்ளையர், ஆங்கிலேயர், ஆங்கிலம் தெரியாதவர், படித்தவர், பாமர மகன், முழு உலக மனிதருக்கும் இதை அடையலாம். இந்த இன்பத்தை அடையலாம். இந்த 7 வகையான இன்பங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். சகோதரர்களே, சகோதரிகளே, இதை சொல்லிவிட்டு அல்லாஹ், சிலர் நம்ப மாட்டோம். எங்களுடைய உலகத்துடைய மனிதர்களுடைய பழக்கம்தான் நம்பாது. அல்லாஹ் நம்ப மாட்டோம் என்று தெரிந்துதான் 4 உதாரணங்களை அல்லாஹ் சொல்கிறார். சரி, இந்த சொர்க்கம், இந்த நரகம் இருப்பதை நீ நம்ப வேண்டுமா? உலகத்தில் என்னுடைய 4 படைப்புகள் இருக்கிறது, இதை நம்பினால் அவைகளை நம்பு. முதலாவது, அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத் وَإِلَى السَّمَاءِ كَيْفَ رُفِعَتْ وَإِلَى الْجِبَالِ كَيْفَ نُصِبَتْ وَإِلَى الْأَرْضِ كَيْفَ سُطِحَتْ. இந்த 4ம் என்னுடையது அல்லாஹ் சொல்றார். எங்கட அல்லாஹ் சொல்றார், இந்த 4ம் என்னுடையது. முதலாவது என்ன? அஃபலா யன்துரூன இலல் இபில். ஒட்டகத்தை பார்த்திருக்கீங்களா? அல்லாஹ் கேட்கிறார். எவ்வளோ அழகான உதாரணம். ஒட்டகத்தை பார்த்திருக்கீங்களா? அது எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது? ஆடு மாடு போன்றதல்ல ஒட்டகம். எல்லோருக்கும் தெரியும், ஆடு ஆட்டிறைச்சி சாப்பிடலாம், ஆட்டுப்பால் குடிக்கலாம். மாடு மாட்டிறைச்சி சாப்பிடலாம், மாட்டுப்பால் குடிக்கலாம், மாட்டில் வண்டில் கட்டலாம். 3. ஒட்டகம், ஒட்டகத்துடைய பாலும் குடிக்கலாம், ஒட்டகத்துடைய இறைச்சியும் சாப்பிடலாம், ஒட்டகத்துடைய சிறுநீரும் வைத்தியத்துக்கு குடிக்கலாம், ஒட்டகத்துக்கு மேல் ஏறியும் பிரயாணம் பண்ணலாம். முழுதும் செய்ய முடியுமான ஒரு மிருகம்தான் ஒட்டகம். ஒட்டகம் கடலில் எவ்வாறு கப்பல் இருக்கிறதோ, தரையுடைய கப்பல் ஒட்டகம். சில காலம் ஒட்டகம் கிட்டத்தட்ட 30-40 நாள் தண்ணீர் குடிக்காமல் அப்படியே வாழும் மிருகம் ஒட்டகம். அதான் வித்தியாசமான படைப்பு ஒட்டகம். ஒட்டகத்துடைய முழு இடத்திலும் மருந்துதான். ஒட்டகத்துடைய இறைச்சி மருந்து, ஒட்டகத்துடைய பால் மருந்து, ஒட்டகத்துடைய சிறுநீர் மருந்து, முழுதுமே மருந்துதான் சகோதரர்களே. படைத்தவன் சொல்கிறான், கொஞ்சம் சிந்தியுங்கள். யாரும் மடத்தனமாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை.
யாரும் மடத்தனமாக இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. முதல் விடயம் அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத். இரண்டாவது வ இலஸ் ஸமாஇ கைஃப ருஃபிஅத். வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்குது என்பதை பார்க்கவில்லையா? வானத்தை உயர்த்தியவன் யார்? வானத்துடைய கிலோமீட்டர் யாருக்காவது தெரியுமா? வானத்துடைய தூரம் யாருக்காவது தெரியுமா? சகோதரர்களே, வானம் ஒவ்வொரு நாளும் விசாலம் அடைந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், நான் வானத்தை நாங்கள் விசாலப்படுத்தி கொண்டே இருக்கின்றோம். இவ்வளோ வானத்தை உயர்த்தியது அல்லாஹ். ரஃபஅ ஸம்கஹா ஃபஸவ்வாஹா. வானத்துடைய முகட்டை உயர்த்தியவன் அல்லாஹ். இரண்டாவது படைப்பு. மூன்றாவது படைப்பு சகோதரர்களே, அல்லாஹ் கேட்கின்றான், வ இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத். இந்த மலைகளை நட்டியது யார்? உலகத்தில் எத்தனை மலை இருக்கிறது, எவ்வளவு பெரிய பெரிய மலைகள் இருக்குது. இந்த மலைகளை நட்டியவன் யார்? நான். இது மூணாவது என்னுடைய படைப்பு. நான்காவது வஇலல் அர்தி கைஃப சுதிஹத். பூமி எவ்வாறு விரிக்கப்பட்டிருக்கிறது. பூமி விரிக்கப்பட்டிருக்கிறது சகோதரர்களே. இந்த பூமியை விரித்தவன் யார்? இந்த நாலு படைப்பும் புத்தி உள்ளவர்களுக்கு விளங்கும். இதற்கு படிக்க தேவையில்லை, இதற்கு BA MA PhD முடிக்க தேவையில்லை. ஒரு விவசாயி, ஒரு பாலைவனத்தில் இருக்கக்கூடியவர், பாலைவனத்திலே நின்று கொண்டு ஒட்டகத்தை பார்த்து அல்லாஹ்வை அறியலாம், வானத்தை பார்த்து அல்லாஹ்வை அறியலாம், மலைகளை பார்த்து அல்லாஹ்வை அறியலாம், பூமியை பார்த்து அல்லாஹ்வை அறியலாம். சாதாரண புத்தி கொடுக்கப்பட்டவர்களும் அல்லாஹ்வை அறியலாம். அதற்குத்தான் இந்த 4 உதாரணம். முதல் ஒட்டகம், இரண்டாவது மலைகள், மூன்றாவது வானம், நான்காவது பூமி. சகோதரர்களே, இதை படித்தாவது அல்லாஹ்வை விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் இந்த நாளையும் சொல்லிவிட்டு சொல்கிறான், நபியே ஃபதக்கிர் இன்னமா அன்த முதக்கிர். மக்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் நபியே. நபி இல்லாத காலம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி 1000 வருடம் தாண்டி விட்டது. இந்த உம்மத்தில் உள்ள உலமாக்களுடைய பொறுப்பு உபதேசம். சகோதரர்களே, உலமாக்களுடைய பொறுப்பு உபதேசம். இந்த குர்ஆனை ஓதி காட்டுதல். ஃபதக்கிர் இன்னமா அன்த முதக்கிர் லஸ்த அலைஹிம் பிமுஸைத்திர். நபியே, நீங்கள் சாட்டப்பட்டவர் அல்ல, உபதேசம் பண்ணு. இந்த உபதேசம் நடக்குது சகோதரர்களே. மனித சமூகத்தினர்களே, கொஞ்சம் கேளுங்கள். ஏசுறதை நிறுத்திவிட்டு கொஞ்சம் கேட்டு சிந்தியுங்கள். அல்லாஹ் மூளைகளை தந்திருக்கிறான் ஒவ்வொரு மனிதனுக்கும் சிந்திப்பதற்குத்தான். மிருகங்களை விட அல்லாஹ் ஒரு புத்தியை கூட்டி தந்திருக்கிறான் சிந்திப்பதற்குத்தான். இல்லா மன் தவல்லா வ கஃபர். அல்லாஹ் சொல்கிறான், யார் புறக்கணித்தார்களோ, நிராகரித்தார்களோ அவங்களை விட்டுருங்க நபியே. ஃபயுஅذிபுஹுல்லாஹுல் அஸாபல் அக்பர். அல்லாஹ் அவர்களை பெரிய தண்டனையில் போட்டு வேதனை செய்வார். இன்ன இலைனா இயாபஹும். ஒரு நாள் வரும், முழு உலகத்துடைய படைப்புகளும் என் பக்கம்தான் திரும்ப வேண்டும். எங்களில் யாரெல்லாம் மரணித்து விட்டார்களோ அவங்கள யார்கிட்ட போயிட்டாங்க சகோதரர்களே? அல்லாஹ் கிட்ட போயிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே விளங்கி விட்டது. அல்லாஹ் எங்களுக்கு ஆயுளை தந்திருக்கிறான். தௌபா செய்வோம் சகோதரர்களே, அல்லாஹும் பக்கம் மீளுவோம். தொழுகை இல்லாதவர்கள் தொழுகையை கடைபிடியுங்கள். இதுவரைக்கு நோன்பு பிடிக்காதவர்கள் நோன்பை பிடிங்கள். அல்லாஹுவை தவிர லா மல்ஜஅ வலா மன்ஜஅ மின்க இல்லா இலை. ஒதுங்கும் தளம் வேற இடம் இல்லை சகோதரர்களே. எங்கும் விரண்டோட முடியாது. அல்லாஹ் சொல்றான், உங்களால் ஓட இயலாது, ஓடி முடிக்க இயலாது, எனக்கிட்ட தான் வரணும். எங்கு ஓடினாலும்
அல்லாஹ் சவால் விடுகிறான். யா மஅஷரல் ஜின்னி வல் இன்ஸ் இன் இஸ்ததஅதும் அன் தன்ஃபுது மின் அக்தாரிஸ் ஸமாவாதி வல் அர்ض فانفذوا لا تنفذون إلا بسلطان فبأي آلاء ربكما تكذبان. மனித ஜின்களே, உங்களால் ஏழுமென்றால் வானத்துடைய ஓரங்கள் வரை ஓடுங்கள், ஆனால் உங்களால் தப்ப முடியாது. இது இறை வாக்கு சகோதரர்களே. இன்ன இலைனா இயாபஹும் சும்ம இன்ன அலைனா ஹிசாபஹும். எங்கள்கிட்ட வாங்க, உங்களோட கணக்கை நான் பார்ப்பேன் என்று உங்களை படைத்த அல்லாஹ் சொல்லி முடிக்கின்றார். எனவே சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹுவை விளங்குவதற்கு, ஒரு சந்தர்ப்பம் மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை விளங்கி அமல் செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீர்கள். கண்ணை பொத்துவதோடு சந்தர்ப்பம் முடிந்துவிடும். கண்ணை பொத்துவதோடு சந்தர்ப்பம் முடிந்துவிடும். அல்லாஹ் இந்த ரமலானையும் தந்திருக்கின்றான். எனவே சகோதரர்களே, முடியுமானவர்கள் முடியுமான அமல்களில் முன்னேறி இந்த நாட்டையும் உலக மனிதர்களையும் அல்லாஹுவின் பால் அழைத்து அல்லாஹுடைய சிந்தனையை கொடுத்து முழு உலக மனிதர்களையும் சொர்க்கத்தின் பால் அழைத்து செல்லும் பொறுப்பை அல்லாஹ் எங்களுடைய கையில் தந்திருக்கிறான். மௌத்துக்கிடையில், மரணத்துக்கிடையில் இந்த பொறுப்பை செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் அந்த சீதேவிகள் கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தாய்ந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ரஹ்மானே ரஹீமே யா அல்லாஹ், மலிகுல் குத்தூஸ் யா அல்லாஹ், ஹய்யுல் கய்யூம் யா அல்லாஹ், எங்களுக்கு இறங்கியிருக்கும் சோதனை இல்லாமலாக்குவாயாக. எங்களுக்கு இறங்கியிருக்கும் இந்த நோயை, இந்த நாட்டையும் பாதுகாப்பாயாக. முழு உலக மனிதர்களையும் பாதுகாப்பாயாக. உலகத்துடைய கஷ்டங்கள், ஆகிரத்துடைய கஷ்டங்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. ரஹ்மானே ரஹீமே யா அல்லாஹ், நீ ஹய்யுல் கய்யூம் யா அல்லாஹ், நீ மரணிக்க மாட்டாயா அல்லாஹ், நீ தூங்காதவன் யா அல்லாஹ், என்றென்றும் விழித்திருக்கக்கூடியவன் யா அல்லாஹ். படைப்புகளை படைத்து அவர்களுக்கு தேவையானவைகளை கொடுக்கக்கூடிய ரஹ்மானே யா அல்லாஹ், உன் பக்கம் கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். முழு உலகமும் உன் பக்கமே கையேந்திருக்கிறது ரஹ்மானே. ஒவ்வொரு மதத்தினர்களும் அவரவர்களின் கடவுள்களை அழைக்கிறார்கள் யா அல்லாஹ். உன்னை ஏற்றுக்கொண்ட நாம் உன்னை அழைக்கிறோம் யா அல்லாஹ். முழு உலகத்துக்கும் ஹிதாயத்தை கொடுப்பாயாக, நேர்வழியை காட்டுவாயாக, நீ யார் என்பதை தெளிவுபடுத்துவாயாக. ரமலானை தந்திருக்கிறாய் ரஹ்மானே, சரியான முறையில் நோன்பு பிடிக்கும் பாக்கியத்தை தருவாயாக, நின்று வணங்கும் பாக்கியங்களை தருவாயாக, சதகாவுடைய ஜக்காத்துடைய பாக்கியங்களை தருவாயாக. முழு உலக மனிதர்களையும் உன் பக்கம் அழைக்கும் அந்த பொறுப்பை, அந்த பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. இந்த ரமதான் வித்தியாசமான விசேடமான ரமதானாக, ஒருவருக்கொரு உதவி செய்யும் ரமதானாக ஆக்குவாயாக. எங்களுடைய துவாக்களை கபூல் செய்வாயாக. சோதனையில் மாட்டியிருக்கிறோம் யா அல்லாஹ். உன்னுடைய சோதனை யா அல்லாஹ், சோதிப்பதால் உனக்கு எந்த லாபமும் கிடையாது ரஹ்மானே. வெகு சீக்கிரம் பள்ளிவாசல்கள் திறக்கப்பட தௌஃபீக் செய்யா அல்லாஹ். ஜும்ஆக்கள் தொழுவிக்கப்பட தௌஃபீக் செய்யா அல்லாஹ். நீ நாடினால் உனக்கு முடியும் ரஹ்மானே, நீ நாடினால் முடியும் ரஹ்மானே. எத்தனையோ பிள்ளைகளுடைய கண்ணீர்கள் உனக்கு முன்னால் சிந்தப்படுகிறது யா அல்லாஹ். எத்தனையோ வயோதிபர்கள் நோன்பு பிடித்து குர்ஆன் ஓதி இஃப்தாருடைய நேரத்தில் உடம் இறைஞ்ச போகிறார்கள் யா அல்லாஹ். அனைவர்களுடைய துஆவுடைய பரக்கத்தால் இந்த உலகத்துக்கு இறங்கியிருக்கும் சோதனை இல்லாமலாக்குவாயாக. இந்த நாடு வளம் பெற்று இந்த நாட்டில் உள்ளவர்களுக்கும் யா அல்லாஹ் ஹிதாயத்தையும் நேர்வழியையும் காட்டுவாயாக. நம் அனைவர்களுடைய கடைசி முடிவையும் அழகாக்குவாயாக. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.